எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். இன்றைய செய்தி மரணத்திற்கு பிறகு என்ன, மரணத்திற்கு பின்பு என்ன, அதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. அதனால் கொஞ்ச நேரம் அதை ரொம்ப கவனமாய் கவனிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மரணத்திற்கு பிறகு என்ன? இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறோம். நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அடுத்து திருமணம் எப்படி பண்ணுவது, யாரை திருமணம் செய்வது, திருமண காரியங்களை குறித்து யோசிக்கிறோம். வீடு கட்டுறதை குறித்து யோசிக்கிறோம். உயர்வடைகிறது குறித்து யோசிக்கிறோம். தொழிலை குறித்து யோசிக்கிறோம். எல்லாவற்றையும் குறித்து மனிதன் யோசிக்கிறார். ஆனால் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகிய மரணத்தை பற்றி ஒரு மனிதன் யோசிப்பதே கிடையாது. ஒரு மனுஷன் மரணத்தை பற்றி யோசிக்க வேண்டும். கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது. நமக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவும் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க, நம்மளை போல் வாலிப வயசுக்கு வந்திருப்பாங்க, நடுத்தர வயசுக்கு வந்திருப்பாங்க, வயதாக இருப்பாங்க. இந்த வயதான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நம்முடைய தாத்தா பாட்டி இருந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. அவங்களும் வயதாகி இறந்துட்டாங்க. நம்முடைய பெற்றோர்கள் முதிர் வயதை எற்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம நடு வயதை தாண்டி கொண்டு இருக்கிறோம். சிலர் நடு வயதை தாண்டி முதிர் வயதை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு நாள் மரணம் வருவது நிச்சயம். லேலூயா. இதை குறித்து ஒரு மனுஷன் யோசிக்கணுமே. தாவீது சொல்லும்போது, என் நாட்களை இன்னும் அறிவை எனக்கு தார். அவன் ஒரு அரசன், அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், என் நாட்களை என்ற அறிவை எனக்கு தார். நீங்கள் வருஷத்துக்கு 365 நாள் போட்டு நீ 80 வருஷம் பேராசையோடு இருப்பேன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஒரு 90 வருஷம் நான் இருப்பேன் ஆண்டவர் வச்சுருப்பார். சரி, 90 இன்ட்டு இன்னும் எத்தனை வருஷங்கள் இருக்கிறது? 40 வயசு இருக்குதுன்னா இன்னும் ஒரு 50 வருஷத்தை போட்டு இன்ட்டு பண்ணி பாருங்கள். ஆயிரக்கணக்கில் தான் நம்முடைய நாட்கள் என்ன பண்ணுது இருக்குது. சில ஆயிரங்கள் தான். அதில் தூங்குறதுல பாதி நாள் என்ன பண்ணிடுது, போயிடுது. எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா சில நாளுக்குள்ளே, சில 1000 நாட்களுக்குள்ளே நாம் இந்த பூமியில் இருக்க போவது இல்லை. அப்போ நம்ம அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத மனுஷன் யோசிக்கணும். இன்றைக்கி இருக்கிற தொழில், இன்றைக்கி இருக்கிற குடும்பம், இன்றைக்கி இருக்கிற திருமண வாழ்க்கை, இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட என் மரணத்துக்கு பின்பாக நான் எதை யோசிக்க போகிறேன்? தாவீது அவ்வளோ பெரிய அரசன் அதை யோசித்தான். என் நாட்களை இன்னும் அறிவை எனக்கு தார். இன்னொரு இடத்துல எழுதும்போது, 4 விரலுக்கு இடையில் இருக்கிற போல என்னுடைய நாட்கள் மாறினது, அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல என்னுடைய நாட்கள் மாறினது, நூலை போல என் நாள் அது மாறிடுச்சு. அப்போ மரணத்தை ஒரு மனுஷன் யோசிக்க வேண்டும். இங்கே சொல்லுகிறார், மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும், மனுஷன் ஒரு தடவை பிறக்கிறான். அவனுக்கு 7 பிறவிலாம் என்னல்ல கிடையாது. ஒரு தரம் மரிக்கிறான், ஒரு தரம் அவன் எழுந்திருப்பான், அவன் நியாய தீர்க்கப்படுவான், அவன் செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்கதாக. அதை தான் இந்த வேதாகமம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு மரணத்தை குறித்து ஒரு அறிவும், ஒரு ஞானமும், ஒரு உணர்வும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஓகே, சரி. மரணத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஏன் இன்னைக்கு இதை பேசணும்னா, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு பூமியில் இல்லை. இந்த இருக்க ஃபோட்டோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பி இங்கே உள்ளவர், சின்ன பாலத்தில் உள்ளவர், அவர் சாகும்போது ஒரு பிரதர் நேராக பார்த்துருக்காரு. போய்கிட்டு இருந்திருக்காரு, வண்டி போய்கிட்டு இருக்கும்போது சும்மா ஓவர்டேக் பண்ணி இப்படி போயிருக்காரு. எதிர்த்து வண்டி வந்திருக்கு. 2 கேப்புக்குள்ளே போயிடுவோம்னு கரும்பு கட்டோட போனவர் அப்படி ஸ்லிப்பாகி விழுந்துட்டார். விழுந்தவர் பெரிய ஆயில் டேங்கர், பெட்ரோல் ஊற்றிட்டு வந்த ஆயில் டேங்கருக்கு முன் டயருக்கும் பின் டயருக்கும் நடுவில் என்ன பண்ணிட்டார், விழுந்துட்டார். விழுந்தவர் இவர் எந்திரிக்க முடியல. லாரியிலேருந்து வியூ பின்னாடி பார்க்கும்போது இவர் தெரியவே இல்லை. இவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே 2வது டயர் தலையில் அப்படியே ஏறி இறங்குச்சான். அவர் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு பொங்கலுக்கு. பிள்ளைகள்லாம் இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு கொடிய மரணம். இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பது
இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் ஒரே தரம் பிறக்கிறான், ஒரு தரம் மரிக்கிறான், உன்னுடைய மரணத்திற்கு பின் என்ன செய்ய போகிறாய் என்பதை ஒரு மனுஷன் யோசிக்கணும். அந்த உணர்வு முதல்ல வேணும். காசு பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. எவ்வளோ காலம் இருக்க போகிறோம், இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு மனிதன் யோசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ மரணத்தை குறித்த சில குறிப்புகளை வரிசையாக, மரணம் எப்படி வருகிறது, அதுக்கு பின் என்ன, அதற்கப்புறம் என்ன, அது எங்கே கொண்டு போய் முடிக்கும், அதுலேருந்து தப்புவிக்க நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் என்று நான் வரிசையாக சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கிறேங்க. எனக்கே இது ரொம்ப புதுமையான ஒரு செய்தி. அதனால் நீங்கள் கவனமாக கவனிச்சுட்டே வாங்க. அல்லேலூயா. அப்போ மரணம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மரணம் நிச்சயம் ஒரு நாள் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மரணம் நிச்சயம் ஒரு நாள் வரும். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? மரணம் ஒரு நாள் என்ன வரும்? நிச்சயமாக ஒரு மனுஷனை சந்திக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக மனுஷனை சந்திக்கும். அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் அழகாக இருந்தாலும் சரி, அந்தஸ்துள்ளவனாக இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, முதுமையாக இருந்தாலும் சரி, மரணம் ஒரு நாள் ஒரு மனுஷனை சந்திக்கும். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. ஒரு செடி இருக்குது, சின்ன பூ வரும்போதே எவனாவது பிச்சு போட்டுட்டு போயிடுவான் பூவை. அது வளர்ந்து அப்படியே முட்டாகும். அது சிலட்டையும் எவனா தட்டி விட்டு போயிடுவான். அது சிலது நேரம் காயாகும். காய எவனாவது பழம்னு நினச்சி பறிச்சுட்டு போயிடுவான். அது சில நேரம் பழமாகும். அதை சாப்பிட எவனாவது பழிச்சிடுவான். அது சில நேரம் யாருமே பார்க்காம அது தப்பிச்சுட்டேன்னு நினைக்கும். ஒரு நாள் அதான் என்ன பண்ணிடும், கீழே இருந்து விழுந்துடும். இதான் தானா முதிர் வயதில் சாகிறவர்கள். இங்கே முன்னாடி வருகிற ஒரு ஐயா இன்னைக்கு இறந்துட்டாங்க. நாளைக்கு அவங்களுடைய அடக்கம் முன்னாடி வருவாங்க இங்கே. அப்புறம் முடியாததுனால அவங்க வரல. அவங்கள பழுத்து தானாக மரத்துலேருந்து விழுந்த மாதிரி இறந்துருக்காங்க. அப்போ ஒரு சின்ன வயசோ, முதிர் வயதோ, இளம் வயதோ, பணக்காரனோ ஏழையோ, ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும். அல்லேலூயா. மரணம் எப்படி வருமா? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சந்திக்கும். அடுத்து நம்ம எதிர்பாராத நேரத்தில் மரணம் என்ன பண்ணும்? யாருக்காவது தெரியுமா? நான் சாக போகிற டேட்டு, பிறந்த நாள் டேட்டு தெரியும். சாக போகிற டேட்டு தெரியுமா யாருக்காவது? தெரியாது. எதிர்பாராமல் வரும், எச்சரிக்கை கொடுக்காமல் வரும். ஏய் நீ சாக போகிற, கொஞ்சம் தயாராரு அப்படின்லாம் சொல்லிட்டு வராது. திடீர்னு ஒரு நாள் வந்து விடும். நேரம் சொல்லாமல் ஒரு எச்சரிக்கையோ இல்லாமல் வரும், எதிர்பாராமல் வரும். யாரையும் பார்க்காது. சரி இவர் ஒரு பெரிய மனுஷன், கொஞ்ச நாள் கழிச்சு இவர்கிட்ட போவோம் அப்படிலாம் இல்லை. திடீரென்று பச்சை பாதம் இல்லாமலே யாராக இருந்தாலும் மரணம் வரும். வேதம் சொல்லுகிறது, அந்த போருக்கு தப்புவிக்கப்படுபவன் யார்? அது ஒரு போர், அது ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் யாருமே தப்புவிக்க முடியாதான். அப்போ விசுவாசிகள் இந்த மரணத்தை குறித்து சிந்திக்கணும். ஒரு தரம் பறந்துட்டேன், ஒரு நாள் நான் சாக போகிறேன். கால்குலேட்டர் இருந்தால் அடிச்சிருங்க. 365 அடிங்க, ஒரு 80ன்னு அடிங்க. இப்போ நாம் உங்கள் வயசை கழிச்சுக்கிறங்க, ஒரு 80லேருந்து கழிச்சு அடிங்க. அவ்வளோதான் நம்முடைய வருஷங்கள். அல்லேலூயா. யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், மரணத்துக்கு பின்னாடி என்ன செய்ய போகிறோம், மரணத்துக்கு பின்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அது எச்சரிக்கை இல்லாமல் வரும், யார்ட்டையும் சொல்லிட்டு வராது, பச்சை பாதம் இல்லாமல் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மரணம் வந்தது. அல்லேலூயா. அவர் மனுஷனாய் ஒரு தரம் பிறந்தார், எனவே அவருக்கு மரணம் ஒரு நாள் வந்தது. அதை அவர்னால தடுக்க முடியல. ஆண்டவர் சொன்னார், நானே சாகணும், நான் சிலுவையில் அறையப்படணும், நான் சாகணும், நான் மரிக்கணும், நான் 3ஆவது நாள் எழுந்திருக்கேன். அப்போ எந்த மனுஷனை யாரையும் இது விட்டு வைக்க போகிறது இல்லை, யார்ட்டையும் சொல்லி வராது, யாரும் எதிர்பார்த்து வரப்போறது கிடையாது. இது எப்பொழுது அது வர இஷ்டமோ அப்பொழுது அந்த மரணம் ஒரு நாள் சந்தி. அதை எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, அது உதிர்ந்து போகிற பூவுக்கும் புல்லுக்கும் அவன் ஒப்பாய் இருக்கிறான். புகையை போல் அவனுடைய நாட்கள் இருக்கிற, புகை வந்துட்டு அப்படி போகிற மாதிரி வாழ்க்கை முடிஞ்சிடும். பூ உதிர்ற மாதிரி வாழ்க்கை என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். புல் காஞ்சு போகிறது போல வாழ்க்கை என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். இப்போ முதல் காரியம், மரணம் நிச்சயம் ஒரு நாள் சந்திக்கும். இங்கே இருக்கிற எல்லாரும் உணர்ந்துக்கணும், நம்மளை என்ன பண்ணணும், உணரணும். பயப்படக்கூடாது. அவிசுவாசிகளுக்கு தான் மரணம் பயம். நமக்கு மரணங்கிறது ஒரு பரலோகத்துக்கு போகிற ஒரு பாதை. ஆமே, நம்ம செத்தாதான் கடவுள்கிட்ட என்ன பண்ண முடியும், போக முடியும். நம்ம மரணத்தை சந்திச்சாதான், இந்த உடல் அழிஞ்சாதான் இந்த ஆன்மா தேவன் இடத்துல போக முடியும்.
துன்மார்க்கருக்கு, பாவிகளுக்கு அது பயம். துன்மார்க்கனுக்கு சாக போறேன்னு சொல்லும்போது பயம். ஆனால் நீதிமான்களுக்கோ கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களுடைய மரணம் அது சந்தோஷமாய், அது விலையேறப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உண்மையிலேயே கடவுளோட சேர்ந்துட்டான்னா அவனுக்கு உண்மையிலேயே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற ஒரு இது என்ன தெரியுமா? அவனுடைய ஸ்ட்ரென்த்து, அவனுக்கு மரண பயம் அவனை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்லும்போது அனுதினம் மரண பயத்தில் உள்ளவர்களை விடுவிக்கும்படி அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். யாராக இருந்தால் சாக போகிறான், 80 வயசோ 90 வயசோ எப்பயும் சாக போகிறானோ, சாவை குறித்து ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாதுன்னா, நான் மரித்தால் நான் யாரோட இருப்பேன்? இயேசுவோடு கூட இருப்பேன். அங்கே யார் இருக்கிறார்? இயேசுவும் மரித்தார், உயிரோடு இருந்துச்சார், அவர் மேலே இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் போவேங்கிற நம்பிக்கை ஒருவனுக்கு இருந்தால் மட்டும்தான் மரணத்தை குறித்து அவன் பயப்படாமல் இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு என்னடா இப்படி பேசுகிறாங்க, ஏதாவது ஆசீர்வாதத்தை பேசுவாங்கன்னு நினைக்காங்க. இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வாழ முடியும். ஆமென். கான்ஃபிடென்ட்டோட வாழ முடியும். வாழ்கிற வர வாழ்வோண்டா. நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. குறை வந்தாலும் பயப்படாது, நிறைய வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா மண்டையை போடுற உடம்புடா இது, என்னைக்கு நாள் இது கடவுள்கிட்ட போக போகிற வருது போதுன்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ மரணம் நிச்சயமாய் ஒரு நாள் வரும். சரி, மரணம் வந்துருச்சு, சாவு வந்துருச்சு. உங்களுக்கு எனக்கு ஒரு நாள் சாவு வருது. வந்ததோட நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? நான் 2வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். இங்கே கண்ணை மூடின ஒன்று அடுத்து ஒன்று நடக்க போகிறது. என்ன நடப்போகிறதுனா, வேதம் சொல்லுகிறது, வேதம் சொன்ன ஃபார்ம் அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஒரே தரம் பிறப்பதும், பிறந்துட்டோமா நம்ம எல்லாரும், 2வது ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம். உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் 100 வயசு என்ன பண்ணுங்க? இருங்க. யாரும் பயந்துக்கிட்டு நீ பயமுறுத்தி விட்டான்னு சொல்லிடாதீங்க. 100 வயசு இருங்க. ஆண்டவர்கிட்ட தீர்க்காயுசு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல வலது கரத்தில் தீர்க்காயுசும் இடது கரத்தில் ஐஸ்வர்யமும் இருக்கு. ஏசப்பா கையில் 2 கையில் என்ன இருக்கான்னு சொல்லுங்க? வலது பக்கத்தில் தீர்க்காயுசு, இடது பக்கத்தில் இயேசுவை எத்தனை பேர் தேடி வந்திருக்கீங்க? உங்களுக்கு தீர்க்காயுசையும் தருவார், ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஒரு எச்சரிக்கை, ஒரு விழிப்புணர்வுக்காக உங்கள்கிட்ட இதை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கை எப்படி பிரயோஜனப்படுத்துறது, அதுக்காக தான். ஒரு நாள் மறிக்க போகிறோம், அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம வாழணும். நீங்கள் சொத்தை சேர்த்து நீங்கள் பெரிய ஆளாக ஆனதுக்காக ஆண்டவர் அவார்டெல்லாம் மேலே கொடுக்க மாட்டார். ஆண்டருக்காக வாழ்ந்தால் தான் அவர் மேலே ஏதாவது என்ன பண்ணுவார்? தருவார். அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்கள் தீர்க்காயுசையும் தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தையும் தருவாராக. இங்கே இருக்கிற எல்லாரும் கிழட்டு வயசில் சாகும்படி ஏசு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வயசாகி வங்கலடாயி எங்களை எடுத்துக்கிறேன். நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நான் போகும்போது ஜெபம் பண்ண சொன்னேன், தம்பி என்னை எடுத்துக்கிறேன்னு ஜெபம் பண்ணேன். பல பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. நான் இப்போ போனேன், ஒரு ஐயா பார்த்துட்டு தான் வந்தோம். ஒரு வாரத்தில் ஆள் அவுட்டு. இன்னொரு அம்மாவை எடுத்துக்கிறேன்னு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஜெபம் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. அப்படி போய் ஜெபம் பண்ணுறாங்க. என்னை எடுத்துக்கிறேங்க, ஜெபம் பண்ணுங்க, எடுத்துக்கிறதுக்கு ஆண்டவரோட இருக்காங்க. போதும், அழுந்தாமல் எடுத்துக்கிறணும், நல்லா இருக்கும்போது எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் உங்களை நல்லா வைப்பாராக. அல்லேலூயா. இப்போ மரணம் சந்தித்த உடனே அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஸ்ட்ரைட்டாக அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:27. ஒரே தரம் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். இறந்த உடனே கவனிக்கணும், இறந்த உடனே. நெக்ஸ்ட் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறணும். அதுக்கு தான் பேசிக்கிறேன். இறந்த உடனே, கண்ணை மூடின உடனே அப்படியே நீங்கள் எல்லாரும் ஒரு நியாயாசனத்தில் போய் நிற்க போகிறோம். ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம். ஒரு நீதிபதிக்கு முன்பாக நிற்க போகிறோம். அந்த நீதிபதி யாருன்னா, அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருப்பார். பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருப்பார். இறந்த உடனே நீதிபதி நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பார். நிறைய பேர் சொல்றாங்க மறுபிறவி இருக்கும். எத்தனை சொல்றாங்க? மறுபிறவி அங்கே இல்லை. அல்லேலூயா. சொல்றாங்க நான் அடுத்த ஜென்மத்தில் ஒன்றா நம்ம வருவோம். இங்கே இப்போ நம்ம ஏதாவது செஞ்சதுனால தான், ஏதாவது நம்ம செஞ்சு தப்பு பண்ணிட்டா அடுத்த தடவை துன்புறுத்தப்படுகிற ஒரு எறும்பா என்ன பண்ணுவோமா? மாறுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. முக்தி நிலையை அடையணும்னா நல்லது செய்யணும். உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி, போன ஜென்மத்தில் நீங்கள் யாரா இருந்தீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. அப்படியானால் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் போக போகிறது உங்களுக்கு தெரிய போவது
இல்லை. அடுத்த ஜன்மங்கள் இருக்குதுன்னா போன ஜென்மத்தில் என்னவா இருந்தான்னு கண்டிப்பாக சொல்லணும். அப்படின்னா அடித்து பேசலாம். இயேசு பிறந்தார், செத்தார், உயிர்த்தார், நம்ம பொய் சொல்லலை. நம்மளும் சாவோம், நம்மளும் உயிரோட எந்திரிப்போம். நம்ம நடந்ததை பேசுகிறோம், கற்பனை என்ன பண்ணலை. மறுபிறவி இல்லை. யாராவது மறுபிறவி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. மறுபிறவி நிறைய விசுவாசிகளை அவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க சின்ன வயசுலன்னா, யாராவது புதுசாக இப்போ ஒரு பையன் இறந்து ஒரு பையன் பிறந்தா என்ன சொல்லுவாங்க, அவனே வந்து என்ன பண்ணிட்டான் பிறந்த. அப்படிலாம் சொல்லவே கூடாதா. அப்படின்னா பிசாசு உள்ளே வந்து இறங்கிடும். திடீர்னு அந்த பேரை சொல்லிக்கிட்டு நிற்க, நான் தான் உன் மவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவன் வந்திருக்கேன், அப்படியா தம்பி அப்படின்னு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு தரம் சாகிறதோட அவங்க கதை என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இன்னொரு தரம் மறுபிறவி அவர்கள் எடுத்து இன்னொரு வயிற்றுல வரப்போகிறது இல்லை. எங்கள் அண்ணன் செத்துட்டா எங்கள் அண்ணனே என் வயிற்றுல வந்து பிறந்த, அப்படிலாம் பிறக்க மாட்டார். அதெல்லாம் போய் பாசத்தில் சொல்லுகிற வார்த்தை, அது மோசமாக மாறிடக்கூடாது. மறுபிறவி இல்லை சொல்லுங்க, மறுபிறவி இல்லை. அங்கே இரண்டாவது வாய்ப்பு இல்லை. நியாயாசனத்துக்கு போனதுக்கு பின்னாடி, ஐயா சாமி ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன இப்படி என்னை பற்றி வண்டை எழுதி வச்சிருக்கிய ஐயா, இதெல்லாம் இருக்கும் தெரிஞ்சா நான் அமைதியாக இருந்திருப்பேனே, ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படி போயிட்டு வந்துடுறேன். முடியாது. அதுக்குள்ளே நம்ம பாடியை என்ன பண்ணுவாங்க, புதைச்சி சிலுவையில் மட்டும் எல்லாம் மூடி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்து இறங்கி வந்து, நீங்கள் ஒருவேளை உயிர்த்தெழுந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதவங்க எந்திரிக்க விட மாட்டாங்க. கழுத்தில் கலைச்சி, என்னடா உயிர்த்தெழுற படு, நீ எப்போ சாவன் மாதிரி இருக்கு, உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழவே செஞ்சாலும் திரும்பி அடித்து உங்களை திரும்ப புதைச்சிட்டு வந்துடுற உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். இன்னொரு வாய்ப்புகள் மேலே கிடப்பது கிடையாது. ஏன்னா இந்த சரீரம் ஒரு முறை கொடுக்கப்பட்டது. இந்த சரீரம் கெட்டு போய் நாத்தம் எடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆன்மா அங்கிருந்து வந்து உங்கள் சரீரத்தோடு வந்து திருப்பி நீங்கள் எழும்ப வாய்ப்பில்லை. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் லாசரு என்பவனை எத்தனை நாள், 4 நாள் ஆயிற்றே நாருமே என்றால் 4வது நாள் உயிரோடு கூட அழுகி போன சரீரத்தை இரட்சகர் இயேசு எழுப்பினார். ஆனால் லாசரு இன்னும் உயிரோட இல்லை. திருப்பி என்ன பண்ணிட்டார், அவர் செத்து போயிட்டார். ஒரு தரம் தான். அப்போ மறுபிறவி இல்லை. 2வது வாய்ப்பு அங்கே இல்லை. அதான் பூமியில் வாழும்போதே ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும். நாட்களை வீணிலே கழிக்கக்கூடாது, நேரத்தை வீணிலே கழிக்கக்கூடாது. உடம்புல பலன் இருக்கும் பொழுதே ஆண்டவருக்காக உழைச்சிடணும். நல்லா கவனிங்க. உங்கள் குடும்ப காரியமாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி காரியமாக இருந்தாலும் எப்போ உழைக்க முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருங்க. ஆனால் அந்த உழைப்பு அது பூமியோட முடிஞ்சிடும். ஆனால் கடவுள்கிட்ட போய் நின்று உங்களை பற்றி நீங்கள் உழைச்சதெல்லாம் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நீ இப்படிலாம் செஞ்சடான்னு ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குமா, அதிலெல்லாம் நம்ம பேர் இருந்து நம்ம என்னென்ன செஞ்சோம்னு எழுதணும்னா, அந்த பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக செய்யணும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒரு 60 வருஷம் வாழ்ந்துருக்கீங்கன்னா மேலே பார்ப்பார். 20-25 வயசு வரை, 20-22 வயசு வரை காலேஜ் போனேன், அதுக்கப்புறம் நீ வேலை பார்த்த அப்படிலாம் அதிலேயுமா எழுதி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணால் எனக்கு என்னடான்னு கேட்பார். அடுத்து பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், அவனுக்கு காலேஜ் படிக்க வச்சேன், இதெல்லாம் அங்கே ஒன்றுமே இருக்காது. இந்த வருஷத்துக்கு இடைக்குள்ள ஒரு நாள் நான் வேனில் ஊழியத்துக்கு போனேன், ஒரு 2 பேர்கிட்ட ட்ராக்ஸ் கொடுத்து ஏசப்பா பற்றி சொன்னால் அதை என்ன பண்ணி வச்சுருப்பாரு. அங்கே போனால் 2 லைன் தான் நம்மளை பற்றி இருக்கும்போது ரொம்ப வருத்தமாயிரும். எங்களை விடுங்க திருப்பி போய் வேன் ஊழியத்துக்கு போகிறோம்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான். பூமியில் இருக்கும்போது அவனுடைய நாட்கள் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு. அப்போ எது மேலே எழுதப்படுகிறது? தேவனுக்காக கிரியை செய்த கிரியைகள் மட்டும்தான் என்ன எழுதப்படுகிறது, மேலே எழுதப்படுகிறது. அப்போ தேவன் நியாயாசனத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்த போகிறார். சவுனே அதான் சொல்கிறேன், மரணத்துக்கு பின் உங்களுடைய நிலை என்ன? செத்துட்டா நேரம் மேலே கொண்டு போய் நிறுத்துவாரே, நீங்கள் செஞ்சதெல்லாம் பதிவு செய்யப்படுமே. அப்பொழுது நம்ம என்ன செஞ்சோங்கிறது அங்கே விளங்க பண்ணுவாரே. அப்போ எந்த முகத்தோடு நம்ம முழிப்போம்? நீங்கள் செஞ்ச பாவ கணக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை ஏசப்பா ஏற்றுக்கலைன்னா
நீங்கள் பண்ண பாவம் தீமை எல்லாத்தையும் எழுதியிருப்பார். ஒருவேளை ஆண்டவர்கள் இருந்து நல்லது செஞ்சால் எல்லா ஊழியங்கள் நீங்கள் செஞ்ச கொடுத்தது தாங்கினது ஆண்டவருக்கா பேசுனது ஆண்டவருக்கா நடந்தது எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி வைத்திருப்பார். அதுதான் எபிரேயர் அந்த 9:27 தானே நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். நன்மைக்காவது தீமைக்காவது தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக என்ன பண்ணணுமா? ஒரு மனுஷன் நிற்கணும், ஒரு சமூகத்துக்கு முன்னாடி நிற்கணும். நீங்கள் செஞ்ச நன்மைக்காவது கவனிங்க, தீமைக்காவது யாருக்கு முன்னாடி போய் நிற்கணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கணும். சரி, கவனம் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? மறுபிறவி இல்லை, ரெண்டாவது வாய்ப்பு இல்லை. சரியா, நடந்தது நடந்து போச்சு. ஏதாவது பரிகாரம் இருக்கா? இதை ஏதாவது மாற்றுறதுக்கு வழி இருக்கா? பரிகாரம்னா மாற்று வழி எது இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார், பரிகாரமே இல்லை. நீ பூமியை விட்டு வேற இடத்துக்கு வந்தாச்சு, இனி உனக்கு எது நடக்க போகிறது? எந்த பரிகாரமும் இல்லை, எந்த மாற்று வழியும் இல்லை. திருப்பி நீ ரெக்கவராக முடியாது, புதுப்பிக்கப்பட முடியாது. இதை திரும்ப நான் மன்னிக்க உன்னால் முடியாது, என்னால் முடியாது. ஒரு 6 பேர், நான் நரகம்னு ஒரு புக்கு படித்தேன், உங்களுக்கு கிடைச்சா நான் வாங்கி தரேன். படிச்சிங்கன்னா சத்தியமாக 1 மாதத்துக்கு நீங்கள் வேற இந்த உலகத்தையும் மறந்துடுவீங்க. ஒரு 6 பேர் வாலிபர்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க நரக காட்சியை தத்ரூபமாக அப்படியே தரிசனத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏசுநாதர் அப்படியே கூப்பிட்டு போனாராம், நரகத்தை காமிக்கிறாரு. காமிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வேதனைப்படுற இடம், பாதாளத்தில் வேதனைப்படுற இடம். அப்போ அதிகமாக கூப்பிட்ட குரல் என்னன்னா, இயேசுவே எங்களை ஒரு வாய்ப்பு எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க, நான் நல்லா வாழ்கிறேன்னு சொல்லும்போது இயேசு முகத்தை திருப்பி கொண்டு அழுதாராம். அழுதுட்டு சொன்னாராம், மகனே பூமியில் இருக்கும்போது உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன்ப்பா, நீ அப்போ மாறலை. இப்போ நீ உன் சரீரத்தை விட்டு வந்துட்ட, உன் சரீரத்தை புதைச்சி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டான், மண்ணோட மண்ணா போச்சு. இனி உன் ஆன்மா இங்கிருந்து இந்த காவலிலிருந்து பிசாசு உன்னை விடவும் மாட்டான், விட்டாலும் நீ போய் சேருவதற்கு எந்த ஒரு சரீரமும் உனக்கு இல்லை. பேயா சுத்தினாலும் எவ்வளோ நேரம் சுத்த முடியும்? பேயா அப்புறம் எல்லா பேயும் அரெஸ்ட் பண்ணி திருப்பி நரகத்தில் தான் போடணும். அதே மாதிரி பேயும் கிடையாது. உங்கள்கிட்ட நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. இந்த செத்துப்போன பேரை வச்சுக்கிட்டு வர்றது வந்துட்டு ஒருத்தர், இப்போ நீங்களே சொல்லுங்கள், லாசர் உள்ள இருக்கிறான், ஐஸ்வர்யவான் உள்ள இருக்கிறான். ஐஸ்வர்யவான் வெளியில் வந்தானா வரலையா? வெளியில் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? பதில் சொல்லுங்க. அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா? வெளியில் விடலை அவனை, நீ போக முடியாது. அவன் சொன்னா, அவன் முடிய விரிச்சு போட்டு ஆடுறதுக்கு பெர்மிஷன் கேட்கல, சுவிசேஷன் சொல்ல பெர்மிஷன் கேட்டான். எனக்கு 4 அண்ணன் தம்பி, நான் போய் என்ன பண்ணுறேன், நரகம் இருக்கடான்னு சொல்கிறதுக்கு வர்றேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் வாய்ப்பு முடிஞ்சிச்சு, இந்த இடத்த விட்டு நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேய் விரட்டுற இடங்களை பார்த்தா, அவன் பக்கத்து வீட்டில் இருந்த உன் அத்தை மகன் வந்திருக்கேன், அசோக் வந்திருக்கேன், கிஷோக் வந்திருக்கேன், தேவி வந்திருக்கேன். எங்கடா தேவி உள்ளே போனால் எப்படிடா வருவா? அசோக் உள்ளே போனால் எப்படி வருவான்? உள்ளே போனால் வர முடியாது, வெளியில் வர வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்சாலும் பேயாக தான் சுற்றணும். திருப்பி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படிலாம் சுற்ற முடியாது. உங்களை பார்த்து நீங்கள் உங்கள் நேசிக்கிறவங்க வீட்டுக்கே போனாலும் பயந்துட்டு ஓடிடுவாங்க. விளக்கு மாற்ற எடுத்து தலையில் அடித்து ஓடுறேன். உயிரோடு இருக்க வரதான் நமக்கு மதிப்பு. உயிரோடு இருக்கும் போதே மதிப்பு இல்லையே, பேயா வந்தால் எவன் மதிக்க போகிறான்? வந்துட்டு பேயா நின்றாலும் மதிக்க போகிறதில்ல. இந்த உடம்பு, இந்த ஆவி இன்னொரு இடத்துக்கும் போக போகிறதில்ல. பரலோகத்தில் அனுமதியும் தேவன் இந்த சரீரத்துக்கு திருப்பி கொடுக்க போகிறதில்ல. அப்போ என்ன, அது யார் அந்த பேரை சொல்லிட்டு வர்றதில்ல? நீங்கள் என்னைக்காவது நல்லா கவனிங்க. நீங்கள் கவனிங்கள, பேய் விரட்ட போயிருப்பீங்க, பேய் விரட்டுற இடத்த பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். என்னைக்காவது ஒரு ஒரிசா பேய் வந்ததை நான் பார்த்தது இல்லை. ஒரு ஃபாரின் பேய், ஒரு ஃப்ரெஞ்சு பேய், ஒரு ஜெர்மன் பேய் வரா. எப்படி பேய் தெரியுமா வரும்? அந்த பேய் செத்து போனாலும் சண்டை இழுக்கிற மாதிரி உங்களுக்கு யாரை தெரியுமோ அவனை சொல்லி, நான் அந்த உன் நாத்து நான் மகன் இருக்கேனா, அவர் தான் செத்து போனானா, அவன் எனக்கு என்னென்னலாம் பண்ணாதான் நான் வந்துட்டேன். செத்து போயும் சண்டை இழுக்கிறதுக்கு தெரிஞ்சவன் பேரை சொல்லி தான் அந்த பேய் என்ன பண்ணும், வரும். ஒரு இங்கிலீஷில் ஒரு பேய் வந்திருக்கா யாராவது சொல்லுங்க? நான் ஃப்ரெஞ்சில் இருந்து வந்திருக்கேன், இங்கிலாண்டில் இந்த இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஒரு பேய் இதுவரை பார்க்க. அப்படியானால் மரித்தவர்கள் வேதத்தின்படி வரப்போவது கிடையாது. மரித்தவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிற மாய்மானத்தின் ஆவிதான் என்ன பண்ணும்,
வரும். இதை விளங்கிக்கிறேன். இப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நமக்கு பிடிக்காதவன் செத்து போயிட்டான், பிடிச்சவங்க யாரோ செத்து போயிட்டாங்க, பேயா வந்து நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியலையோ, அப்படியாடா டேய் சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லுவியா. அதுக்கப்புறம் தூங்கிட்டு அப்புறம் பேயோட குடும்பம் நடத்தி வீட்டுக்குள்ளே தங்க வச்சிருக்க மாதிரி இருக்கும். அது பேய். உங்களுக்கு அந்த என்ன நடக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். தூத்துக்குடிக்கு நான் போகும்போது சொல்லியிருப்பேன், ஒரு பேய் ஒரு அம்மாவுக்கு பிடிச்சிச்சு, ஒரு அக்காவுக்கு. அது சொல்லுது, கூட வேலை பார்க்குற இருந்தவனா அது எங்கள் அக்கா, அவளை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அவளுக்கு யார் இருக்கா, நான் அவளை கூப்பிட்டு போவேன். எங்கம்மா கூப்பிட்டு போவேன்? நான் செத்த இடத்துக்கே அவளை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு அழுகுது. விடுங்க விடுங்கன்னு அழுகுது. நான் கேட்டு விரட்டி பார்த்தேன், முடியல. கடைசியில் எங்களுக்கு யார் இருக்கான்னு அழுத உடனே நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு பேய் மேலேயே பரிதாபம் வந்தது. நான் அந்த பாசன மனசை இருந்துட்டு போட்டேன், அது பாட்டு அதை போட்டு என் விரட்டிக்கிறேன். நான் எங்கே போவேன்னு சொல்லுது. அந்த உடம்பு கிடைக்காம நான் எங்கே போவேன் இவள்கிட்டையே விட்டுருங்க. நான் விரட்டி பார்த்துட்டு கடைசியாக சொன்னேன், பாவம் பரிதாபமாக இருக்குது, இருந்துட்டு போட்டோன்னு ஒரு நினப்பு. அந்த அப்புறம் ஒரு பேய்கிட்ட இறக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் செத்தவன் வந்துட்டான், அண்ணன் வந்துட்டான், தம்பி வந்துட்டான், அக்கா வந்துட்டான்னா என்ன நடக்கும்? வந்தது சாப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லுவான், தூங்கிட்டு போயா. யாரும் வரப்போறது இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கத்தை நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஒரு முறை மனிதன் மரித்தால் இன்னொரு வாய்ப்பு அவனுக்கு, சொல்லுங்க, இன்னொரு வாய்ப்பு இல்லை. அதுக்கு இடையில வர்றதுல என்ன? அதுவும் பேய் தான். அது சண்டை மூட்டுற பேய், சொந்தக்காரர்களை சொல்லிக்கிட்டு வரும். இன்னும் யாருக்கும் பேய் கனவு வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்வாராக. அல்லேலூயா. சரி, அப்போ பரிகாரம் செய்ய இல்லை. அப்போ நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். நல்லா கவனிச்சுவாங்க. நான் அப்படியே நான் முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாவு எல்லாருக்கும் வரும். ரெண்டாவது செத்தோன்னே எங்கே பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம் சொல்லுங்கள் எல்லாரும்? நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பில் ரெண்டாவது வாய்ப்பு இல்லை, பரிகாரம் இல்லை, மறுபிறவி இல்லை. அங்கே நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அங்கே பேச்சே கிடையாது. நான் அவ்வளவு நல்லது ஒன்றுன்றது, ஏழைக்கு சாப்பாடு போட்டு அது போட்டு அப்படி ஓரமான இல்லை. நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இப்படிலாம் பண்ணேன், என் மதத்துக்கு நான் அவ்வளவு வைராக்கியமாக இருந்தேன். அது முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், ரோமன் கத்தோலிக்கமாக இருக்கலாம், ஏன் பெண்டிகாஸ்டாக இருக்கலாம். எங்கள் சபைக்கு நான் தான்ப்பா உதவுனேன், நான் சேர் வாங்கி போட்டேன், லைட் வாங்கி போட்டேன். அல்லது நாம் வந்த ரோமன் கத்தோலிக்க மதமாக இருக்கலாம், நான் தான் ஏன் தேர் இழுத்தேன், அது இழுத்தேன். முஸ்லீம் மதமாக இருக்கலாம், நான் ஹஜ்ஜுக்கு போனேன். இந்து மதமாக இருக்கலாம், நான் காவடி தூக்கினேன். எல்லாம் ஓரம் போ. கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி, இயேசு உனக்கு தெரியுமா? சொல்லுங்க, இயேசுவை உனக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இந்த கேள்வி தெரியாவிட்டால் அவர் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு பாவம் கூட உண்மைக்குமே செய்யாதவனாக இருந்தாலும் சரி, அவன் பரலோகத்துக்கு போவது கிடையாது. நல்லா கவனிங்க. பரலோகத்துக்கு செத்ததுக்கு அப்புறம் நான் பேசிக்கிருக்கேன், போவதற்கு மனுஷன் நல்லவனாய் வாழ்வதினால் பரலோகத்துக்கு போவது கிடையாது. ஒரு மனுஷன் பாவத்தை விட்டதினால் பரலோகத்துக்கு போவது கிடையாது. ஒரு மனுஷன் தான தர்மம் பண்ணுவதனால் பரலோகத்துக்கு போவது கிடையாது. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவன் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான். அவங்க வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்குது. இந்த வாசல் வழியாக தான் அவங்க வீட்டுக்கு நுழையணும். கொல்ல வாசல் வழியாக நுழைஞ்சா பைபிள் சொல்லுது அவன் திருடன். பரலோகத்துக்கு ஒரு வாசல், கவனிக்கணும், அது இரட்சகர் இயேசு கிறிஸ்து. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, பெண்டிகாஸ்டா இருந்தாலும் அங்க போக முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், 17 வயசு வரை நான் பெண்டிகாஸ்ட். எத்தனை வயசு வரை வசனம் சொல்லுவேன், சபையில் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் என் மனதும் இருதயமும் எங்கே இருக்குது? வெளியில் இருக்கு. 17வது வயதில் இயேசு என்னை சந்திக்கிறார். இயேசு என் சொந்த இரட்சகராய் மாறுகிறார். என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். இயேசுவை நான் நேசிக்கிறேன். அப்போ தான் நான் சபைக்கு போனாலும் நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதி எப்போ மாறுறேன் சொல்லுங்க? 17. அதுக்கு தான் நான் சொன்னேன், பெண்டிகாஸ்டாக இருந்தாலும் ஓரம்போ
ஹிந்துவாக இருந்தாலும் ஓரம்போ, முஸ்லீமாக இருந்தால் ஓரம்போ, ரோமன் காத்தலிக் ஓரம்போ, சிஎஸ்ஐ ஓரம், எல்லாரும் ஓரம்போ. இயேசுவை உனக்கு தெரியுமா? அதான் கேள்வி. இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா? இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? இயேசுவே என்னுடைய தெய்வம் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களா? இதற்கு பதில் சொல்லிட்டா உங்களுக்கு கேட் ஓப்பன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ட்ரெயினில் ஏறுறோம், இங்கேருந்து சென்னை போகிற ட்ரெயின். ரொம்ப நல்லவங்களாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ நானே இருக்கேன், ரொம்ப நல்லவனாக இருக்கேன், ரொம்ப தான தர்மம் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஓடி போய் ட்ரெயினில் உட்காந்துட்டு, டிக்கெட்டுங்கய்யா, நான் ரொம்ப நல்லவையா, டிக்கெட்டுங்கய்யா, நேத்தாயா அநாதராம ஆசிரமத்தை சோறு போட்டேன், டிக்கெட்டுங்கய்யா, மோடியை தெரியும், டிக்கெட்டுங்கய்யா, பிஜேபியில் நான் அங்கே உள்ளவங்களாம் தெரியும், டிக்கெட்டுங்கய்யா, நான் பாமனில் நாங்கள் பெரிய ஆளுக்க, டிக்கெட்டுங்கய்யா, நான் யார் தெரியுமா, டிக்கெட்டுங்கடா முதல்ல, நீ எவனா இருந்துட்டு போ, டிக்கெட்டுங்க. இதாங்க மேலே நடக்க போகுது. நான் தான தர்மம் பண்ணேன், நீ யாராக இருந்துட்டு போ. நான் இந்த மதத்தை சேர்ந்த, நீ யாராக இருந்துட்டு போ. நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்துட்டு போ. டிக்கெட்டுங்க. அந்த டிக்கெட் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி. பரலோகத்துக்கு போவதற்கு பரலோக தேவன் ஒருவரை தான் நியமித்தார், ஒருவர் வழியாகத்தான் போக முடியும், ஒரு வாசலை தான் நியமித்தார். அந்த வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வழியா ஒருத்தவன் போகலை, நாம எந்த வழியாவும் போக முடியாது. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நிலா எவ்வளவு தூரத்தில் இருக்கு தெரியுமா? இங்க இருக்குது உலகம், என்னை பார்த்துட்டே வாங்க. சூரியன் இங்க இருக்கு, அப்படியே நட்சத்திரங்கள் இருக்குது, மில்கி வேன்னு சொல்லுவாங்க. பால்வழி மண்டலம் இப்படியே இருக்கு. இது மாதிரி அங்கங்க மில்கி வே இருக்கும். அதுக்குள்ள ஒரு குட்டி உலகம் போல. இதெல்லாம் கடந்து எங்கேயோ பரலோகம் இருக்குது. நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களால என்னால் இங்கேருந்து 2 அடி கூட குதிக்க முடியாது. யாராவது குதிங்க பார்ப்போம், முடியாது. நீங்கள் இங்கிருந்து செத்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த பரலோகத்துக்கு முதல்ல போவீங்க? நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஆன்மாவை கொண்டு போகக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இமை பொழுதுல நம்மை மறுரூபமாக்கி அந்த பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். அவர் மட்டுமே வாசல். எத்தனை பேருக்கு நோவா பேழ தெரியும்? புதுசாக வந்தவங்கள்ட்ட கேட்குற, நோவா பேழ தெரியும்ல? கடல் சமுத்திரத்தினாலையும் அலைகளினாலையும் தேசத்தை அழிக்கும் போது, உலகத்தை அழிக்கும் போது நோவா ஒரு பேழையை கட்டினான். அந்த பேழைக்கு ஒரே ஒரு வாசல். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு. அப்போ மேலும் நியாய தீர்ப்பில் கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்லுங்க? இயேசுவை உனக்கு தெரியுமா? இன்னைக்கு மனசில் வச்சுட்டு போயிருங்க. தயவுசெய்து நான் உங்களுக்கு எப்படியாவது இது உங்கள் மனசில் போகணும்னு நான் விரும்புகிறேன். மனசில் வச்சுட்டு போகணும். என்னைக்காவது ஒரு நாள் சாக போகிறோம். இந்த இயேசு எனக்குள் எப்படி இருக்கிறார்? ஆமென். நான் இறந்ததுக்கப்புறம் நான் யார்கிட்ட போய் நிற்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். நான் எந்த மதம், எப்படி இருக்கிறேன், என்ன கொடுத்த, என்ன செஞ்சேன், என்ன, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா? அதான் மேட்டர். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சவன், எங்கள் ஸ்கூலில் படித்த, என்னை விட நல்லவன்லாம் இருந்தாங்க. அவங்களாம் செத்துட்டாங்க, திடீர்னு இறந்துட்டேன். ராகேஷ்னு ஒருத்தவர்னு என்னோட கூட, ஜேம்ஸ் சகோதரருக்கு, ஜான் பாலுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களை விட நல்லவன். நாங்கள் தான் அவனை போட்டு கேலி பண்ணி அவன் ஒரு அப்நார்மலாக இருப்பான். தலை திரும்பி ஒரு மாதிரி இருப்பான், பேச முடியாது. நாங்கள் கேலி பண்ணுவோம். எங்களை விட நல்லவன். ஆனால் ஒரு நாள் இறந்துட்டான். அவனுக்கு இயேசுவை தெரியாது, அவன் நரகத்தில் இருப்பான். அவனை விட கேவலமானவன் நான் இயேசுவை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். கிருபை. 2 பேரும் நல்லவன்னு வச்ச லிஸ்ட்டில் போனால் அவன் தான் போவான். நம்மளாம் எட்டி கூட பார்க்க முடியாது. இப்போ நம்ம எப்படி போவதற்கு யார் நம்மளை தகுதிப்படுத்துறது? எனக்கு நான் நல்லவனாக இருக்கிறவங்க கெட்டவங்க, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு இயேசுவை தெரியும். இயேசு என்னை சந்தித்தார், இயேசு என் பாவங்களை மன்னித்தார். அதனால நான் எங்கே போக போகிறேன்? பரலோகத்துக்கு போக போகிறேன். அவ்வளோதான் மேட்டர். உங்கள் சுய நீதியை நீங்கள் கொண்டு போய் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் நல்லவனாக இருக்கிறதுனால பரலோகத்தை எட்டி பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு நீங்கள் நம்பி அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் மரணத்துக்கு பின்பாக நீங்கள் சொர்க்க ராஜ்யத்திலே சந்திக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. சரி, நான் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மரணம் உறுதி, 2வது நியாய தீர்ப்பு உறுதி. இப்போ நியாய தீர்ப்பில் வந்தாச்சு. நியாய தீர்ப்புனா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற இடம். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இது மாதிரி
ஒரு புக்கை விரிப்பார். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஒரு புக்கு இருக்கும். இந்த 3000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அப்போ உங்கள் பேரெலாம் இருக்கான்னு பார்த்து ஒரு சைனை போட்டுட்டு 3000 ரூபா வாங்கியிருப்பேன். நானும் வாங்கினேன். இப்போ அப்படியே ஜீவ புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. எங்கே ஓப்பன் பண்ணுவாங்க? நியாயாசனத்தில். அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே யாங்கோ பேர் இருக்கான்னு அப்படியே பார்த்த உடனே என்னை இப்படி வலது பக்கம் போகுது. பேர் இல்லாதவனை ஃபுல்லாக இடது பக்கம் போகும். ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன நடக்க போகுது? பேர் இருந்தால் ஒரு கூட்டம் ஒரு இடத்துக்கு போக போகிறது, பேர் இல்லாத கூட்டம் ஒரு கூட்டத்துக்கு போக போகும். அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் 2 இடம் பிரிக்கப்படுகிறது. பேர் இல்லாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நரகம் என்கிற ஒரு இடத்துக்கு போவார்கள். இன்னொரு கூட்டம் பரலோகம்ங்கிற இடத்துக்கு போகும். நியாயசனத்தில் போய் என்ன இடத்துக்கு போவாங்க? என்ன நடக்குது? 2 இடத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க? போகிறா. ஒன்று பேர் என்னது? நரகம். ஒன்று பரலோகம். நரகம் எப்படி இருக்கும்னா வேதனை நிறைந்த ஒரு இடம். சொல்லுங்க, நான் சொன்ன நரகம் எப்படிப்பட்ட இடம்? வேதனை நிறைந்த. அடுத்து தேவனிடத்திலிருந்து நிரந்தர பிரிவு. கடவுள் எங்கேயோ போயிடுவார். சாத்தானுடைய கூட்டத்துக்கும் அவன் நம்மளை அழிச்சு சித்திரவதை பண்ணுற இடத்துக்கு போயிடுவான். கடவுளேன்னு கூப்பிட்டாலும் கடவுள் இருக்க மாட்டார். பாருங்களேன், நீங்கள் மனசார சொல்லுங்க, இந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கள் வரும்போது சந்தோஷம் வந்துச்சா இல்லையா? அதுக்கு முன்னாடி இல்லை. அது ஆண்டவருடைய பிரசன்னத்தால் வந்துச்சு. ஆனால் நரகத்தில் தேவனுடைய பிரசன்னமும் இல்லை, தேவனும் இல்லை. தேவனும் அவர்களும் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு பிரிக்கப்படுவார். இப்போ தேவன் இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் நினச்சி பாருங்க, அதுவே நரகம். பிசாசுடைய முழு கூட்டமும் நிரம்பி இருக்கிற ஒரு இடத்தை பாருங்க. வேதனை நிறைஞ்ச இடம், தேவனை விட்டு பிரிஞ்ச இடம், பிசாசினால் நிரப்பப்பட்ட ஒரு இடம். அங்கே தப்பிச்சு பார்க்கலாம், இங்கே தப்பிச்சு பார்க்கலாம், இங்கே தப்பிச்சு, எங்கேயும் தப்பிக்க முடியாத ஒரு பெரிய சிறையை போல அந்த நரகத்துக்குள்ளே ஒரு மனிதன் மாட்டிக்கொள்வான். அந்த கனவுல, அந்த தரிசனத்தில் எல்லாரும் அப்படிதான் கத்துறாங்களாம், இயேசுவே காப்பாத்துங்க. இயேசு சொன்னாரா, நான் நினைச்சாலும் இனிமே உன்னை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் நரகம், தப்பிக்க வழி இல்லாத இடம். இங்க இருக்கிற யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. புதுசா வந்தவங்க, ஏற்கனவே வந்தவங்க இதை உங்க மனசுல வச்சு இனி வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக்கிறீங்க. உயிர் இருந்து என்ன பண்ண, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஒரு பிரதர்கிட்ட பூமி இங்கே வாழ்கிற ஒரு பிரதர் ஒன்று சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை பிரதர். நாங்கிட்ட உங்களுக்கு ஜீவனை தந்திருக்காரு, நித்திய ஜீவனை, உயிர் இருந்து என்ன பண்ணன்னு கேட்டார். நல்ல கேள்வி. உயிர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை. இதே கேள்வி பரலோகத்தில் உயிர் மட்டும் இருந்து என்ன பண்ண, நித்திய ஜீவனில் பேர் இருக்கு, ஆனால் பரலோகத்தில் ஒரு கிரியை இல்லைன்னா வேஸ்ட். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் குடும்பத்துக்காக கிரியை செய்கிறதை விட்டு அதை மட்டும் செய்யாம இந்த ஆண்டிலிருந்து தேவனுக்காக நீங்க கிரியை செய்யுங்க. அங்க போய் நித்திய ஜீவன் மட்டும் நமக்கு கிடைச்சா போதாது, அதோடு கூட பரலோகத்தில் ஆளுகிற இடத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். பரலோகத்தில் அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பரலோகத்துக்கு நீங்க வெறுங்கையா போகக்கூடாது, பரலோகத்தில் பொக்கிஷங்களால் நிறைந்த இடத்துக்கு நீங்க போகணும். விசுவாசிகள் இதை எடுத்துக்கிறீங்க. அதுபோல் புதுசாக வந்தவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, தயவு செய்து நீங்கள் இந்த இடத்துக்கு போகவே கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நிச்சயம் போகவே கூடாது. இந்த ராத்திரி உத்தரவாதம் இல்லாமல், ஒரு உறுதியாக தேவனோட பரலோகத்துக்கு போவேன்னு உறுதி இல்லாமல் இந்த ராத்திரி நீங்கள் செத்து போனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. இன்னைக்கே நீங்கள் முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? சிம்பிள். ஏசப்பா என்னுடைய பாவங்களை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிறங்க, இனி உண்மையே என்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், இனி என் விருப்பப்படி வாழாமல் நான் யாருக்காக வாழ்வேன், அவ்வளோதான். இப்படி வாழ்ந்து சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாலே ஆண்டவர் உங்களை அழகாய் நடத்துவார். அல்லேலூயா. இப்போ வேதனை நிறைஞ்ச இடம், தேவனிடமிருந்து நிரந்தர பிரிவு, தப்பிக்க முடியாத ஒரு இடம் தான் என்னது, நரகம். அடுத்து வாய்ப்பு கொடுக்கப்படாத இடம். ஒரு ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன் நரகத்தில் விழுந்துட்டான். ஆண்டவரே சொன்ன ஸ்டோரி. அவன் கத்துறான், எனக்கு வேதனையா இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல முடியாது. ஆபிரகாம் சொல்றாரு, முடியாது, என்னால் ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு தரும், நான் ரொம்ப வேதனைப்படுறேன்.
அப்படியானால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என் அண்ணன் தம்பி, நான் இங்கே சாவுறேன், என்னை விட முடியாதுல, நான் சாவுறேன். ஆனால் என் அண்ணன் தம்பி எப்படி இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறான். நாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு பாருங்க. ஒரு மனுஷன் செத்ததுக்கப்புறம், இப்போ தூக்கத்தண்டனை கைதிகளை நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. தூக்கத்தண்டனை கைதி கடைசியாக சாகும்போது என்ன செய்வான்னா, ஜட்ஜை கெட்ட கெட்ட வார்த்தையாக கிழிப்பான், போகிற வரவனெல்லாம் கிழிப்பான், ஜெயிலில் போட்டு ஆட்டுவான், பெரிய அறகட்ட பெரிய ஒரு ஆக்ரோஷமாக கிரியை செய்வான். ஏன்னா நான் சாக போகிறேன்டா, எவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நரகத்தில் வெந்துக்கிட்டு இருக்க ஒருத்தவன் சொல்கிறான், நான் வேணா சாகுறேன், என் அண்ணன் தம்பி இந்த இடத்துக்கு. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான்னு நீங்கள் யோசி. ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் எதிரி கூட படக்கூடாது, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சுறான். விட்டுருங்க சாமி, என்னை ஒரு தடவை விட்டுருங்க, நான் போய் சொல்லிட்டாவது வந்து இந்த இடத்துல வேதனைப்படுறேன், அவங்களாவது நல்லா இருக்கட்டும் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண பாஸ்டர் இருக்காங்க, கூட்டம் இருக்குது, அவன் பிரசங்கம் பண்ணுறத முதல்ல கேட்டு அவன் மாறட்டும். அதுக்கு மாறாதவன் நீ உயிரோடு போனாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், மாற மாட்டான். இரண்டாவது வாய்ப்பில்லை சகோதரனே, இந்த ராத்திரியிலே உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. பூவை போல இருக்கிறதான் சொன்னேன். திடீர்னு சின்ன பாலத்தில் வள்ளத்தில், அவங்க சின்ன பாலத்தில் வள்ளத்தில் போகும்போது ஒருத்தர் விழுறாரு. எல்லாம் தெரிஞ்சது தான் நான் சொன்னேன். ஒருத்தர் விழுறாரு, காப்பாற்ற போனார், இன்னொருத்தர் சாகுறார். டயர் நசுங்கி இன்னொருத்தர் சாகுறார். நிறையா இன்னைக்கு போட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து ஒருவர், உயிர் உங்கள் கையில் இல்லை, மரணம் சொல்லிட்டு வராது. நான் உங்கள்கிட்ட தைரியமாக பேசுகிறேன்னா இப்போ செத்தாலும் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். இங்கே இருக்கிற சிலரும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். அந்த உத்தரவாதம் இல்லாதவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல தெரியல, பேச தெரியல, இது எப்படி எனக்கு வேணும் தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட நான் சொன்னதை நினச்சி கொஞ்சம் பாதிப்படைஞ்சிடும். ஆண்டவர் இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, உங்கள் சமூகத்துக்கு நான் வரணும்னு மட்டும் கெஞ்சி கேட்டுருங்க. ஆண்டவர் அந்த வழியை உங்களுக்கு கண்டிப்பாக தரப்பா. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இங்கே இருக்கிற ஒருவராயிலும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. வேதனை நிறைந்த ஒரு இடம். ஆனால் ரெண்டாவது இடம், ஃபர்ஸ்ட் நரகம், ரெண்டாவது பரலோகம். பரலோகம் சந்தோஷம் நிறைந்த இடம். அல்லேலூயா. தேவனே தேவனோடு கூட வாழ்கிற இடம். இப்போ நான் தேவனா நீங்கள் கூட இருக்கிற மாதிரி இயேசுவோட கூட வாழ்கிற ஒரு இடம். கண்ணீர் இல்லாத இடம், வேதனை இல்லாத இடம். நியாய தீர்ப்பில் ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்னது நரகம், அது வேதனை நிரந்தர பிரிவு, தப்பிக்க வழி இல்லாத இடம், வாய்ப்பு இல்லாத இடம்னா. அடுத்தது சந்தோஷம் நிறைஞ்ச இடம், தேவனுடைய சமூகம், கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. இப்படி ரெண்டா ஆண்டவர் என்ன பண்றாரு, பிரிக்கிற. கரங்களை துறாரு இல்லையா, சொல்லுங்களேன். சரி, நான் முடிக்கிறேன். இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறோம் சொல்லுங்க. நரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இடது பக்கம் கையை தூக்குங்க, இடது கையை. பரலோகம் போகிறேன்னு சொல்கிறவங்களாம் வலது பக்கம் கை தூக்குங்க. தூக்குங்க, நிறைய பேர் தூக்க மாட்டாங்க. பரலோகத்துக்கு போகிறாங்களா, அவங்க கரங்களை வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, மரணம் நிச்சயம், நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பில் ரெண்டு முக்கியமான பிரசங்கம். எனக்கு இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் பியூர் காஸ்பல், சுவிசேஷம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். ஒரு மனுஷனுக்கு இதை சொல்லிடணும். சொல்லிட்டா நானும் கையை கழுவிட்டு நான் சொல்லிட்டேன்னு விட்டுருவேன். உங்களுக்கும் எல்லா மேட்டரும் தெரிஞ்சிச்சு, முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அப்போ இங்கே போகிறதுக்கு நான் என்னையா செய்யணும்? லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், நான் இங்கே போக என்ன செய்யணும்? இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். எழுதி மட்டும் கொஞ்சம் வாசிக்கணும். யோவான் 11:25 இருக்கு. நானே உயிர்த்தெழுதலும். சரி வாசிங்களேன், புதுசாக வந்தவங்க வாசிக்கிட்டு. யோவான் 11:25, பேஜ் நம்பர் ப்ளீஸ். பேஜ் நம்பர். ஆமாம், பேஜ் நம்பர் 144, புதிய ஏற்பாட்டில், அதாவது பைபிளோட பின்பக்கத்தில் 144. பின்னாடி வரும்போது நானே நானே சொல்லுங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். சொர்க்கத்துக்கு போக ஒரே ஒரு வழி, இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசு நான் வழி காட்டுறேன்னு சொல்லலை. இந்த பாயிண்ட்டை கவனிங்க. இயேசு பரலோகத்துக்கு நான் வழி காட்டுறேன்ப்பா அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லலை. ரெண்டாவது, வழியை போதிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. வழி காட்டுறேன், வழியை போதிக்கிறேன். பெரிய பெரிய தலைவர்கள், முகமது நபியா இருந்தாலும் அவர் சொன்னார், பரலோகத்துக்கு போகிற வழியெலாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது, அல்லாஹ் யாரை நியமித்திருக்கிறாரோ அவர் போவார், எனக்கு சரியாக பிடிபடலைன்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லா தலைவர்களும் எங்களுக்கு தெரியாது 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 தெரியாது. சிலர் வழியை காட்டுனாங்க. இயேசு பரலோகத்துக்கு போகிற வழி இதுதான்டான்னு சொல்லலை, பரலோகத்துக்கு போகிற வழியை பற்றி போதிக்கலை. நானே வழி என்று இயேசு சொன்னார். நான் தான் வழி, நான் தான் ஜீவன், என்னை நீ ஏற்றுக்க. நீ என்னை ஏற்றுக்கிட்டா ஸ்ட்ரைட்டாக நீ மேலே வந்துடுவேன். இயேசு யாரையும் சிபாரிசு பண்ணல, இன்னார் தான் வழி இன்னார் தான் வழின்னு இல்லை, நானே வழி. ஏன் இயேசு மட்டும்தான், இயேசு மூலம்தான் பரலோகம் போக முடியும்னு அவர் தான் நமக்கு 100% கேரண்டி கொடுத்தார். நானே பரலோகத்துக்கு போகும்படி வழி. ஏன் இந்த இயேசு மட்டும் அதை சொல்லுகிறார்? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு எந்திரிச்சவர் தான் சொல்றாரு, நான் உயிரோட எந்திரிச்சேன், நான் உன்னையும் உயிரோட கூட எழுப்புவேன். இவ்வளவு கேரண்டி கொடுக்குற ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயத்தீர்ப்பு நாளில் நீ தப்பு வைக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், என்னால் அன்றி பிதாவின் இடத்தில் ஒருவனும் வரான். ஹல்லேலூயா. சரி, இயேசு தான் வழி. இயேசு தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு மனுஷனா பிறந்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு 3ஆவது நாளில் மனுஷன் சாகிற மாதிரி செத்தாலும் 3ஆவது நாளில் உயிரோடு கூட எழுந்தார். சாவை ஜெயித்தார். சாவை ஜெயிச்சவரை நீங்க வழிபட்டா மரணத்துக்கு பயப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. மற்ற பேரை பார்த்து சொல்லுங்க, நீ உன் சாவை குறித்து உனக்கு இருக்கா, நான் பயம் இருக்கான்னா சொல்லுவான். வாழ்றவரை வாழ்ந்துட்டு போவான், ஆனால் சாகுற நாளில் துடிப்பான். ஹிட்லர்லாம் ரொம்ப அப்படியே இதாக இருந்துட்டு சாகிற நாளில் ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டிருக்கிறான். எவ்வளோ பெரிய வீரனும் சாகிற நாளிலே ரொம்ப பயப்படுவான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான், இயேசு மரித்தார், செத்தாரியா, இயேசு உயிரோட எந்திரிச்சிட்டாரியா, அவரை தான் ஏன் நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னையும் நான் செத்தாலும் என்னையும் அவர் உயிரோட கூட எழுப்புவார். எனக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் கூட இல்லைன்னு ஒரு விசுவாசி நிச்சயமாய் சொல்லுவான். ஹல்லேலூயா. அவனுக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லை. அவனுக்கு மரணம் எப்பொழுது வந்தாலும் அவன் சந்திக்க தயாராயிருப்பான். அவன் மரணத்துக்கு பின்பாக நியாயத்தீர்ப்பு நாளில் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போவான். அவன் பூமியிலே வாழ்கிற வரை ஆண்டவருக்காக அவன் கிரியை செய்வான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து நான் சொல்லுகிற ஒரு ஜெபத்தை மாத்திரம் நாம் செய்து நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போம். மரணம் எப்பொழுது வேண்டுமானால் நம்மை சந்திக்கும். ஆனால் இந்த மரணத்திலே நீங்களும் நானும் நியாய தீர்ப்பிலே போய் நாம் நிற்கப்பட வேண்டும். நாம் நிற்கணும். அந்த நியாய தீர்ப்புனால நாம் நிற்கும் பொழுது ஆமென், எந்த ஒரு முகத்தோடு கூட நாம் நிற்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நரகத்திலிருந்து நான் காப்பாற்றப்படும்படியாய் பரலோக ராஜ்யத்திற்கு போகும்படியாய் நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எனக்காக இரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிப்போம். ஆமென். நான் சொல்ற அந்த வார்த்தைகள் அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென். இயேசு மட்டும்தான் நமக்கு தகுதி உடைய ஒரே ஒரு தெய்வம். நீங்கள் மரணத்துக்கு பின்னாடி நரகத்திலிருந்து இந்த நியாயத்தீர்ப்பில் தப்பு வைக்கப்படணும்னா இயேசு மட்டும்தான் வழி. ஏன்னா அவர் தான் மரித்தார், அவர் தான் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் தான் 3ஆவது நாள் உயிரோடு கூட